சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூர் ஒன்றிய ஊராட்சிக்கு உட்பட்ட ஏலம்பேடு ஊராட்சியில சர்வே எண் 179/1 தலைமுறையாக வாழற பூர்வீக குடி மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு பட்டா கொடுக்காம ஒரு அநீதி எழுந்திருக்கு. சுதந்திர நாட்டில் சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் கடந்தோம். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அது மேல் சாதி வசதி படைச்சவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. அங்கே வாசிக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு, குறிப்பா முத்திரையாளர்கள் பெரும்பான்மை இருக்கிற அந்த மக்களுக்கு மனப்பட்டா கொடுக்காம புறக்கணிச்சிட்டு வராங்க. இது சம்பந்தமா தொடர்ச்சியா எண்ணற்ற அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க, போராடி இருக்காங்க. இன்றைக்கு இதெல்லாம் கண்டித்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சேபனற்ற புறம்போக்கில் எல்லாருக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேல குடியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா பூர்வீக குடிமக்கள் இவங்க அந்த பட்டா கேட்டு இன்றைக்கு அண்ணா சாலையில பொன்னேரியில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையில இருந்து நம்ம ஆர்டிஓ அலுவலகம் முன்பு வரை பேரணியாக சென்று அந்த பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கோரிக்கை மனுக்கள் வழங்குறதா இருந்தோம். போலீஸ் காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏன்னா இங்க எக்ஸாம் நடக்குது, டிராபிக் ஆகும். உங்களுடைய கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்க வர வச்சு தாசில்தார் ஆர்டிஓ எல்லாம் வந்திருக்கவங்க அவங்க உங்க மனு வாங்கிட்டு உங்க மேல உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இங்க எங்களை தடுத்து நிறுத்திருக்காங்க. எங்களை பொறுத்தவரை என்ன கேட்கிறேன்னா, இந்த குடிமக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கணும். அந்த நிலத்துக்கு கோயில் இடம் சொல்லி ஒரு செட் பண்ணி கேஸ் போட்டு அது அது காரணம் காட்டி நிலுவையில வைக்கிறது தப்பு அப்படின்னு நாங்க கருதுறோம். ஏன்னா அரசாங்க சொத்தை கிராம இடத்த கோயில் நிலத்துக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் யாருக்கு? இந்த அரசாங்கம் மதச்சார்பற்ற அரசாங்கன்றாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் அந்த சொத்தை யார் எழுதி வைக்கிறது? யார் அந்த நிலத்துக்கு உரிமைதாரர்கள்? அப்படியெல்லாம் எதுவும் சட்டத்துல இடம் இல்லை. எனவே அந்த மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கணும். இந்த கோரிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்றதை பொறுத்து நாங்க அமைதியான முறையில் மனு கொடுத்து செல்றதா, அப்படி எங்களுக்கு உரிய பதில் கிடைக்கல அப்படின்னா நாங்க கைதாகிறது, அரசாங்க கவனத்தை கொண்டு போறது அப்படின்ற ஒரு நிலை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதிகாரிகளோட பேசிட்டு அடுத்த கட்ட நான் அவங்களோட பேசுவேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.